வணக்கம். வாழ்க வளமுடன் முத்துவையா. பிணக்கு அப்படிங்கிறது மற்றவங்களுடைய செயல்களில் நாம் குறுக்கிடும்போது ஏற்படுது. ஆனால் ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய எண்ணங்களினுடைய வித்தியாசத்தினால கூட இந்த பிணக்கு ஏற்படுமா? அப்படி ஏற்படும் அப்படின்னா இதுக்கு என்ன எப்படி தயார் பண்ணிக்கிறது? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எந்த இரு மனிதர்களுக்கு இடையேயும் பிணக்கு 4 காரணிகளால் ஏற்படுவது இயல்பு. அதாவது ஒரு சாதாரண விஷயம். காலையில் என்ன சாப்பாடு வேண்டும் என மனைவி கணவரிடம் கேட்டால் மனைவி நினைக்கிற மாதிரியேவா கணவர் சொல்லுவார்? முதலில் காலை உணவு வேணுமா வேண்டாமா என்பதில் ஆரம்பித்து, அதாவது தேவை, அளவு, தரம், காலம் என்ற 4 காரணிகளால் பிணக்கு அல்லது வேறுபாடு வரலாம். இப்படிப்பட்ட வேறுபாடுகள் மனிதர்களுக்குள் வர 16 காரணங்கள் இருக்கிறது என மகரிஷி அவர்கள் தெளிவுபடுத்தி இருப்பார்கள். இந்த பிணக்குகள் முதலில் எண்ணத்தில்தான் ஆரம்பிக்கிறது. அப்புறம் சொல் மூலமாக எண்ணத்தை வெளிப்படுத்துவது. அதாவது பசியே இல்லை என்ற எண்ணத்தை மனைவியிடம் எனக்கு காலை உணவு வேண்டாம் என சொல்லிவிடுவது. அல்லது எதுக்கு மனைவிக்கு தொந்தரவு கொடுக்கணும், ஓகே என சொல்லி ஒரே ஒரு தோசையை சாப்பிடுவது. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், எண்ணத்தின் வலிமையை பொறுத்து ஒருவரின் பிணக்கு வெறும் எண்ணமாக மட்டும் இருக்கிறதா, அல்லது பேச்சிலும் வெளிப்படுகிறதா, அல்லது செயலிலும் வெளிப்படுகிறதா என்பதை முடிவு செய்ய வேண்டும். இங்கே எண்ணங்களில் வித்தியாசம் இருக்கும்போது கூட பிணக்கு ஏற்படுமா என்றால் ரொம்ப குறைவுதான். எண்ணம் வலிமை அடைந்த பிறகே அது ஒரு பிணக்காக, முரண்பாடாக, சொல்லாக, விவாதமாக, குறுக்கிடுவதாக, திட்டுவதாக, கட்டளையிடுவதாக, எரிச்சல் படுவதாக, அவமானப்படுத்துவதாக, புண்படுத்துவதாக மாறிவிடும். இதுதான் அவசியம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அதே சமயம் இன்று அவருக்கு பசியே இல்லை என்ற எண்ணத்தை வெளியே சொல்லாமல் வீட்டம்மா கொடுத்த காலை உணவை சாப்பிட்டு விட்டார். இப்படி வாரம் ஒரு நாள் நடக்கும் என்றால் 1 வருடத்தில் இந்த எண்ணத்தில் இருக்கிற அந்த வேறுபாடே ஒரு பெரிய பிணக்காக, வெறுப்பாக மாறிவிடும் என்பதில் சந்தேகம் தேவையில்லை. அப்படி பிணக்காக மாறிவிடாமல் இருக்க நான் என்னை எப்படி தயார்படுத்திக் கொள்வது? மகரிஷி அவர்கள் பிறர் விருப்பம் கூர்ந்து உணர்ந்து தன் விருப்பம் பயன்படுத்துதல் அறம் என்றும் கடமை என்றும் அன்பு என்றும் அறிந்து கொண்டோம் என மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள். பிறர் விருப்பம் என்ன என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? காலை உணவு என்ன வேணும் என்பதற்கு தோசை என கணவர் கூறிவிட்டதினால் அவர் விருப்பம் தோசைதான் என்பது உண்மையாகிவிடாது. அவருக்கு பசியே இல்லை என்பதுதான் உண்மை. அவர் தோசை என சொல்லுகிற விதத்தில் அந்த வார்த்தையில் இருக்கிற உயிரோட்டம், வேகம், ஆர்வம், இனிமை, மென்மை, வலிமை என்பதை வைத்து அவர் விருப்பம் என்ன என்பதை பெண்கள் சுலபமாக கண்டுபிடித்து விடுவதை பார்க்கிறோம். நம்மை நாம் தயார்படுத்த நம்முடைய மன அலைச்சூழலை எப்பொழுதும் குறைவாக வைத்திருக்க உதவும் அகத்தவ பயிற்சிகளை தினசரி செய்தாலே போதும். இதை சுலபமாக புரிந்து கொள்ளலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று. வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே. வேதாத்ரியம் வாயேஜ், வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம். இன்றைய இணைக லைஃப் அட் 360 ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.